அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, விரதம், உண்ணா நோன்பு, பட்டினி இருக்கிறது, இதனால் என்ன நன்மைன்னு பற்றி பார்க்க போகிறோம். நம் இந்திய கலாச்சாரத்தில், அதாவது நம்ம பாரத கலாச்சாரத்தில், நம்ம வாழ்வியலோடு ஒன்றி வர்றது தான் இந்த விரதம்ன்ற இருக்கிறது. நம்ம முன்னோர்கள்லாம் நம்மளை விரதம் இருக்க சொல்லியிருக்காங்க. விரத நாட்களை வந்து ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா, அமாவாசை திதி, பௌர்ணமி திதி, கிருத்திகை திதி, பிரதோஷ திதி, சஷ்டி திதி, ஏகாதசி திதி, சங்கட சதுர்த்தி திதி, சிவராத்திரி திதி, சதுர்த்தி திதின்னு ஒரு 9 திதி ஏற்படுத்தி அந்த 9 நாட்கள் இருக்கணும்னு சொல்கிறாங்க. 9 நாட்கள் வந்து நம்ம இருக்க முடியாது. இன்றைக்கி இருக்கிற நவீன காலத்தில் 9 நாட்கள் வந்து இருக்க முடியாது. ஆனால் வளர்பிறை திதியில் ஒரு நாளும், தேய்பிறை திதியில் ஒரு நாள் இருக்கலாம். வளர்பிறை சஷ்டி திதியில் ஒரு நாள், தேய்பிறை சஷ்டி திதியில் ஒரு நாள் இருக்கலாம். அது மாதிரி இருந்தீங்கனாலே உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அப்புறம் ஏகாதசி 2 நாள் வரும், அதில் ஒவ்வொரு நாள் இருக்கலாம். மாதத்தில் 2 ஏகாதசி வரும், அது மாதிரி இருக்கலாம். அப்புறம் அமாவாசை அன்னைக்கு கூட விரதம் இருக்கலாம். இதில் எந்த நாள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த நாள் நீங்கள் விரதம் இருந்து உடம்பை வந்து சரி செஞ்சுக்கலாம். அதாவது விரதம் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, உடம்புல இருக்க பழைய மலங்கள்லாம் வெளியேறும், பழைய கழிவுகள்லாம் வெளியேறி அன்றைக்கி வெறும் ஆகாரம் சாப்பிடாம வயிறு காலியாக இருக்கும்பொழுது உடம்புல இருக்க இரத்த அணுக்கள்லாம் ரொம்ப புத்துணர்ச்சி பெறும், உற்சாகம் அடைஞ்சு உடம்பு நல்ல வியாதிகள்லாம் வராமல் உடம்புக்கு உள் உறுப்புகள் தன்னைத்தானே சரி செஞ்சுக்கும். அன்றைக்கி விரத நாட்கள் அன்றைக்கி நீங்கள் ஏதாச்சும் உணவு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா நீர் ஆகாரமாக எடுத்துக்கலாம். நீர் ஆகாரம் எப்படின்னா, ஒரு 2 லிட்டர் தண்ணியில் வந்து ஒரு 2 எலுமிச்சம்பழத்தை புழியணும். அப்புறம் 2 ஸ்பூன் சர்க்கரை, 2 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கலந்து வச்சுட்டு, உங்களுக்கு பசி எடுக்கும் போதெல்லாம் ஒரு 10 ml தான் குடிக்கணும். அதே மேலே குடிக்கக்கூடாது. 10 ml அன்றைக்கி ஃபுல்லாகவே காலையில் அது மறுநாள் காலைல வரைக்கும் ஃபுல்லாகவே இந்த 10 ml தான் குடிக்கணும். எப்போல்லாம் உங்களுக்கு பசி எடுக்குதோ 10 ml அதிகமாக ஒரு டம்ளர்லாம் குடிச்சிடக்கூடாது. ஏன்னா உப்பு, சர்க்கரை, எலுமிச்சம்பழம்லாம் பார்த்திங்கன்னா அதில் கலந்துருக்கிறதால நம்ம அசிடிட்டி ஃபார்மாக வயிறு புண்ணாகாமல் பார்த்துக்கோ. உடம்பை வந்து நல்லா சுத்தமாக சுத்திகரி பண்ணுறதுக்கு தான் அது. ஆனால் ரொம்ப அதிகமாக குடிக்கணும்னு அவசியம் இல்லை, அந்தளவுக்கு குடிச்சினாலே போதும். அது மாதிரி குடித்து பயன்பெறலாம். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும் அப்படின்வாங்க. ஏன் அந்த பழமொழி சொன்னாங்க? சட்டினா நம்ம பயன்படுத்துகிற சட்டி கிடையாது. சஷ்டி அன்னைக்கு விரதம் இருந்தால் அகப்பையான கருப்பையில் குழந்தை நிற்கும் அப்படின்றதுக்கு தான் அதோடைய உண்மையான கருத்து. சஷ்டி அன்னைக்கு விரதம் இருந்தால் நமக்கு வந்து குழந்தை உண்டாகிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் பெண்கள்லாம், குழந்தை இல்லாத பெண்கள்லாம் சஷ்டி அன்னைக்கு விரதம் இருக்கலாம். அதே மாதிரி அமாவாசை அன்னைக்கு விரதம் இருந்தீங்கன்னா நோயெலாம் வராமல் உடம்பு நல்லா பாதுகாக்கும். எந்த நோய் இருந்தாலும் அது நமக்கு தொடர்ச்சியாக ஒரு வியாதி இருக்குன்னா அமாவாசை விரதம் அந்த நோயிலேருந்து நம்ம விடுதலை அடையலாம். எந்த ஒரு புது நோயும் தாக்காது, நம்ம உடம்புல இருக்க நோயும் வந்து குணமாகும். ஏன்னா அமாவாசை அன்னைக்கு இயற்கையில் சில மாற்றங்கள் ஏற்படும். அதான் சொல்லுவாங்க, இந்த அமாவாசை தாண்டிட்டாருன்னா இவர் பயிற்சிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த நோயிலேருந்து ஒருத்தன் விடுதலை அடையணுன்னா அமாவாசை அன்னைக்கு விரதம் இருக்கணும். இதே மாதிரி தான் நீர் ஆகாரம் தான் நான் சொன்ன பாருங்க, அதே மாதிரி தான். எலுமிச்சம்பழம், உப்பு, சர்க்கரை கலந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டு அமாவாசை விரதம் இருக்கணும். அது மாதிரி ஒவ்வொரு திதி நாட்கள் நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா
அதில் ஏற்படக்கூடிய நன்மைகள்லாம் நீங்கள் உணர முடியும், அனுபவிக்க முடியும். மகாத்மா காந்தியோட பார்த்தீங்கன்னா அடிக்கடி விரதம் இருப்பார். ஏன் நம்ம அவரை பற்றி இப்போ பேசுகிறோம்? இன்றைக்கி காந்தி ஜெயந்தி அன்றைக்கி அவரை பற்றி ஒரு வார்த்தை சொல்கிறோம். அவர் பார்த்தீங்கன்னா விடுதலைக்காக பல நாட்கள், ஒரு நாள் கிடையாது, மாதக்கணக்கில் விரதம் இருந்திருக்கார். அந்த மாதிரி நம்ம மாத கணக்கில் இருக்க வேண்டியதில்லை, நம்ம மாதத்தில் ஒரு நாள் தான் இருக்க போகிறோம். அப்படி இருக்கும் பொழுது நம்ம உடம்பு ஆரோக்கியம் கிடைக்கும். அவர் வந்து ராம பஜனை பண்ணாமல் காந்தியடிகள் சாப்பிடவே மாட்டார். தினமும் ஆகாரம்னு எடுத்துக்கிட்டால் சாமியை பூஜை பண்ணிட்டு தான் சாப்பிடுவார். இப்போ நம்ம அது மாதிரிலாம் சாப்பிட்றோமா? 3 வேளை சாப்பிட்றோம், நம்ம எந்த பூஜையும் பண்ணுறதில்ல. காலையில் எழுந்தோன்னா சாமி கும்பிட்றோம், அப்படியே சாப்பிட்றோம். ஆனால் காந்தி ஒரு நாள் கூட இந்த ராம பஜனை பண்ணாமல் சாப்பிட்டதே கிடையாது. அப்படின்னு அவருடைய வாழ்க்கை வரலாறை படித்து தான் நம்ம சொல்கிறோம். அதனால் வந்து இந்த விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. விரதம் இருக்கும் பொழுது உடம்புல இருக்க அமிலத்தன்மைகள்லாம் வந்து குறையும். அமிலத்தன்மை உடம்புல குறைஞ்சதுன்னா குழந்தை அழகாக நிற்கும். அதாவது உண்டி சுருங்குதல் பெண்டிற்கு அழகுன்னு சொல்லுவாங்க. பெண்கள்லாம் வந்து அதிகமாக அடிக்கடி சாப்பிடக்கூடாது. உண்டினா வயிறு, அது வந்து சுருங்குதுன்னா அதை ரொம்ப அளவு கம்மியாக சாப்பிட்டு அதை சுருக்கி வச்சுக்கணும். அதான் உண்டி சுருங்குதல் பெண்டிற்கு அழகுன்னு அது ஒரு பழமொழி. அது மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்கள்லாம் வந்து நேரத்துக்கு சாப்பிட தினமும் சாப்பிடும்போது நேரத்துக்கு தான் சாப்பிட்ணும். காலையில், மதியம், இரவு 3 வேளை தான் சாப்பிடணும். நடுவில் இந்த மிச்சர் சாப்பிட்றது, ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, அப்பப்போ ஏதாவது சாப்பிட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு அமிலத்தன்மை அதிகமாக உண்டாகி, அமிலத்தன்மை எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக உருவாகுதோ குழந்தையே நிற்கிறது ரொம்ப சிரமமாக போயிடும். அடிக்கடி சாப்பிடும்போது அசிடிட்டி அடிக்கடி ஃபார்ம் ஆகினே இருக்கும். ஏன்னா சாப்பிட சாப்பிட நமக்கு அந்த ஜீரணம் ஆகிறதுக்கு அசிடிட்டினா அந்த அமிலத்தன்மை உடம்புல உருவாகினே இருக்கும். உருவாகும் போது என்ன ஆகும்? உடம்புல அதிகமான அமிலத்தன்மை உருவாகிட்டு குழந்தை நிற்கிற பாக்கியமே குறைஞ்சிரும். அது பெண்கள் அடிக்கடி ஸ்நாக்ஸ் சாப்பிடக்கூடாது. 3 வேளை ஆகாரமும் அளவாக சாப்பிட்ணும். விரதம் இருக்கணும். அந்த காலத்துலலாம் குழந்தை இல்லைன்னா பாத யாத்திரை போக சொல்லுவாங்க. ஏன் பாத யாத்திரை போக சொன்னாங்கன்னா, பெண்களுக்கு வந்து கொழுப்பு கரையணும். கொழுப்பு கரைஞ்சாதான் உடனே குழந்தை பாக்கியம் உண்டாகும். அதனால் வந்து பாத யாத்திரை போகணும். பெண்கள் தனியாக போக முடியாது, கணவரோடு சேர்ந்து கிரிவலம் போகலாம். மாதம் பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போகிறது ரொம்ப விசேஷம். அது மாதிரி கிரிவலம் போனீங்கன்னா, இதெல்லாம் ஏன் வந்து இறை வழிபாடோடு வச்சாங்கன்னா, அந்த வழிபாட்டோடு செய்யும்போது தான் அதை நம்ம கடைப்பிடிக்க முடியும். சும்மா போயிட்டு நீங்கள் ஒரு 15 கிலோமீட்ரு ஒரு மார்க்கெட்டில் நடக்க முடியுமா? நமக்கு இன்னும் நம்ம இவர் போய் இந்த பஜாரில் நடக்க சொல்கிறாரு, கடைசியில் நடக்க சொல்கிறாரு, நடக்க மாட்டோம். அது ஒரு வழிபாடுன்னு வச்சு இந்த மலையை சுற்றி வாங்கினா அப்படின்னா அது வழிபாட்டோடு இறைவனுடைய அருளும் கிடைக்குது, நமக்கு குழந்தை பாக்கியமாக கிடைக்குது, வியாதியும் குணமாகுது. எல்லாமே இந்த பாத யாத்திரை பண்ணுறதுனாலையும் விரதம் இருக்கிறதுனால இவ்வளோ நன்மைகள் அமையுது. இதை வந்து நீங்கள் கடைப்பிடிங்க. விரதம் இருக்கும்போது உடலில் உள்ள பழைய கழிவுகள்லாம் வெளியேறி பல கழிவுகள் வெளியேறும்போது உடம்பு சுத்தமாகுது. அது இல்லாமல் உடம்புல இருக்க உள்ளுறுப்புகள்லாம் வந்து நல்லா புதுப்பிக்கப்படும், நல்லா சுறுசுறுப்பாக இயங்கும். விரதம் இருக்கும் பொழுது ரொம்ப கஷ்டமான வேலைலாம் செய்யக்கூடாது. அன்றைக்கி வீட்டில் தான் இருக்கணும். விரதம் இருக்கிற அன்றைக்கி ரொம்ப தூரம் ஜேர்னி பண்ணுறது, ரொம்ப வெயிட்டு தூக்கி நடக்கிறது, எல்லாம் ஒரு ரொம்ப வேலைகள்லாம் செஞ்சிங்கன்னா, அது மாதிரி வேலை செஞ்சுக்கினே விரதம் இருக்கக்கூடாது. விரதம் இருக்கும்போது வீட்டிலையே இருக்கணும். முடிஞ்சவனுக்கு தியானம் செய்கிற பழக்கம் தான் தியானம் செய்யணும். இல்லை கடவுளுடைய நாமத்தை வந்து ஜபிச்சுக்கினே உங்களுக்கு தெரிஞ்ச கடவுள் வழிபாடை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது மாதிரி இருந்தீங்கன்னா
நீங்கள் செய்கிற விரதம் வந்து உங்களுக்கு ரொம்ப பலிதமாகும். படிப்படியாக நம்முடைய நோயெலாம் சரியாகும். இந்த விரதம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சொந்த கருத்துலாம் கிடையாது. அதெல்லாம் முதல்ல நான் சொன்னேன், நம்ம பாரத கலாச்சாரத்திலே இந்த விரதம்ன்றது இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், விரதம் இருங்க. யார் விரதம் இருக்கக்கூடாதுன்னா, குழந்தைங்கள்லாம் விரதம் இருக்குன்னு அவசியம் கிடையாது. நோயாளிங்க விரதம் இருக்கக்கூடாது. கர்ப்பிணி பெண்கள் விரதம் இருக்கக்கூடாது. இவங்களாம் விரதம் இருக்குன்னு அவசியம் இல்லை. ரொம்ப கடுமையான வியாதி இருக்குது, அவங்க விரதம் இருக்கக்கூடாது. இப்போ வாயு பிடிப்பு இருக்குது, கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இருக்குது, கை கால் மூட்டெல்லாம் வலிக்குது, அவங்களாம் இருக்கலாம். விரதத்தை பற்றி இந்த பதிவு உங்களுக்கு எல்லாருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் நம்ம அடுத்த பதிவு பார்ப்போம். அனைவருக்கும் ஆத்ம வணக்கம்.